அம்மா என்னாச்சு? ஏன் இப்படி டல்லா உட்காந்துருக்கீங்க? தெரியலடா அருண், நேரத்துல இருந்து கவின் ஞாபகமாவே இருந்துட்டே இருக்கு. அவனுக்கு மட்டும் ஏன் தான் இந்த நிலைமைனே தெரிய மாட்டேங்குது. அம்மா கவின் என்ன சின்ன குழந்தையா? உங்களுக்கு கவின் அப்படி பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா அனு வீட்டுக்கு போக வேண்டியனே, அங்க போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம்ல. நாங்க என்ன உங்களை வேண்டானா சொல்றோம்? இல்லடா, அவங்க 2 பேரையும் தனியா வச்சதுக்கு அப்புறம் அங்க போய் இருக்கிறதெல்லாம் எனக்கு சரி வரும்னு தோணல. அதனாலதான் மனசே சரியில்லை. இப்ப என்ன, நீங்க கவினை பார்க்கணும் அவ்வளவுதானே? நான் வேணா கவினுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்றேன். டேய் அருண், அப்படி மட்டும் செஞ்சிடாத. அவன் மட்டும் இங்க வந்தான்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு சுத்தமா போக மாட்டான். அப்புறம் அனு என் மேலதான் கோவப்படுவா. தயவு செஞ்சு என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும். அவனுக்கு நீ எந்த போனும் செய்யக்கூடாது சொல்லிட்டேன். ஏமா இப்படி சொல்றீங்க? கவின் வந்து பார்த்துட்டு அப்புறமா போவான். உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குல்ல அவனை பார்க்காம இருக்குது. அப்புறம் ஏன் தேவையில்லாம இப்படி சொல்றீங்க? அதான் சொல்லிட்டேன்ல, என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும்ட்டு. நான் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அனுவும் அவனும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். இந்த அணுவுக்கு எங்கோல புத்தின்னு தெரியல, யான் தான் இப்படி இருக்காளோ தெரியல. இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா? அதை தூர விடு. அவ தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறான், விட்டாச்சு. இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. கவின் இனிமே பழைய மாதிரிலாம் நம்ம கூட இருக்கணும்ட்டு நம்ம நினைக்க கூட முடியாது. அம்மா ஏன் முடியாது? கவின் கிட்ட இப்ப சொன்னா போதும், அவன் உடனே வந்துருவான் இங்க. அதுக்கப்புறம் அணுவாச்சு மண்ணாச்சு. டேய் அருண், அப்படியெல்லாம் செய்யாத, சும்மா இரு. அம்மா இங்க பாருங்க, கவின் அந்த வீட்டுல இருக்கிறது அவனுக்கும் பிடிக்கல, நமக்கும் பிடிக்கல. அப்படி இருக்கல அவன் ஏன் தனியா போயிருக்கணும்? நம்ம வீட்டுலதான் இருக்கணும் அவன். தேவையில்லாம பேசாத, தூர விடு. சரி அப்ப நீங்களும் விடுங்க, அவனை பத்தியே நினைச்சு கவலைப்படாதீங்க. எப்பவாச்சும் வருவான், இல்லைன்னா நீங்களாவது போய் பார்த்துட்டு வாங்க. பூமாரி, ஏற்கனவே ஒரு தடவை போனதுக்கே அனு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டா. இனிமே அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு என்னன்னு மனசு வரும்? மனசே கஷ்டமா இருக்கு அந்த வீட்டுக்கு போறத நினைச்சா. நான் தான் அனுவுக்கு பார்த்து பார்த்து தனியா வச்சேன். ஆனா அவ நானே அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவ நிறைய கூட்டம் பிடிக்காம தான் தனியா போறான்னு பார்த்தோம்னா நானே அவளுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கேன்ட்டு இப்பதானே தெரியுது. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான். என்னங்க, என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டீங்க? கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு பூமாரி? கிச்சன்ல என்ன நீ மட்டுமா வேலை பாக்குற? இப்படியே அரக்க பறக்க நிக்கிற? ஆமாங்க, நான் மட்டும் தான் வேலை பாக்குறேன். காவியா குழந்தை பார்க்க போறேன்ட்டு போயிட்டா. அப்பா ஆனந்தி? ஆனந்தி வெளியே கடைக்கு போயிருக்கா. கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குதுங்க, அதனால அவ கடைக்கு போயிருக்கா. அதான் அடுப்புல எல்லாம் பாத்திரம்லாம் வச்சிருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் சீக்கிரமா போகணும். போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்கிட்ட ஒரு 5 lakhs கொடுத்தேன்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். ஐயோ, 5 lakhs இப்ப கேக்குறாரு இவரு. சரியா போச்சு, இந்த மாசம் இன்னும் கூட முடியலையா? அதுக்குள்ள இவர் காசு கேட்டா நான் எங்க இருந்து குடிப்பேன்? இப்ப நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையா. என்னாச்சு பூமாரி? உன்கிட்ட தானே கேக்குறேன், அந்த காசை எடுத்துட்டு வா. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். மூஞ்சில எப்பவுமே பயத்தை காட்டக்கூடாது. பூமாரி, நார்மல் ஆகு. ஏங்க, எதுக்கு அந்த காசை இப்ப கேக்குறீங்க? இந்த மாசம் கடைசில தானே உங்களுக்கு வேலைக்கு தேவைப்படும்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அந்த காசை. ஏங்க, என்னாச்சு? உங்க கம்பெனில ஏதாவது பிரச்சனையா? இல்ல பூமாரி, இந்த மாசம் லாஸ்ட்ல தான் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதா இருந்தது. இப்பதான் மேனேஜர் சொல்லிட்டாரு, பழைய ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால குயிக்கா எடுத்துடலான்ட்டு. இப்பவே ப்ராசஸ் பண்ணாதான் கரெக்டா வரும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நல்ல வேலை உன்கிட்ட கையில தந்து பத்திரமா வைக்க சொன்னேன். நான் மட்டும் அந்த காசை வச்சிருந்தேன்னு வை, ஏதாவது அனாவசிய செலவு பண்ணிருப்பேன், இல்லைன்னா எங்கேயாச்சும் தொலைச்சிருப்பேன். இதான் நடந்திருக்கும். நல்ல வேலை உன் கையில கொடுத்து வச்சிருந்தேன். போ அந்த காசை போய் எடுத்துட்டு வா முதல்ல. அதுக்கு இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னா ப்ராஜெக்ட உடனே ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் மெதுவாவே ஆரம்பிங்கன்னு சொல்றேன். ஏமா பூமாரி, என்ன ஆச்சு உனக்கு? அவன சொல்றான்ல ஆபீஸ்ல உள்ள காசுன்னுட்டு, அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி அவன்கிட்ட பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. ஏன், என்ன ஆச்சு? ஐயோ அத்தை, அவர் என்கிட்ட முதல்ல சொன்னது இந்த மாசம் லாஸ்ட்னு தான் சொன்னாரு. அப்பவே அவர் சொன்னோடனே என் மனசுக்கு நல்லதா பட்டுடுச்சு. இந்த மாசம் லாஸ்ட்ல அவர் பிசினஸ் ஆரம்பிச்சா நல்லா இருப்பாருன்னுட்டு. ஆனா இப்ப திடீர்னு கேட்கல எனக்கு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிட்டு. அதான் காசை உடனே கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே இந்த மாசம் கடைசியில ஆரம்பிங்க, அப்பதான் நல்லது. இல்ல பூமாரி, மேனேஜர் கிட்ட நான் போய் சொல்லிட்டுலாம் கிடக்க முடியாது இப்படியே அப்படின்னுட்டு. நீ போய் தயவு செஞ்சு காசை எடுத்துட்டு வா. இதுல எல்லாம் என்ன இருக்கு? நம்ம பிசினஸ்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும், அப்பதான் அது முன்னேற முடியும். தேவையில்லாம இந்த மாதிரி மூட பழக்கங்களை எல்லாம் மனசுல வைக்காத. ஏங்க, அப்படியெல்லாம் இல்லங்க, இதெல்லாம் நம்பணுங்க. எனக்கு உண்மையில நீங்க சொன்னது ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிட்டு. அப்பவே இந்த காசை கொண்டு நீங்க போட்டீங்கன்னா அந்த பிசினஸ் நல்லா இருக்காதுன்னு எனக்கு மனசுல படுது. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் இவன் கிட்ட இப்படி நடந்துகிட்டு இருக்கா?
இவ இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாள, கேட்டோட எடுத்து கொண்டு கொடுத்துருவாள. திடீர்னு என்ன ஆச்சு? பூமாரி, நீ என்ன லூசா? நானே இந்த மாதிரி மூட நம்பிக்கையில நம்பலன்னு சொல்லிட்டு இருக்கேன், தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க. போய் காசு எடுத்துட்டு வா. சரியா போச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? காசும் இல்ல, ஒரு மண்ணும் இல்லையே கைகிட்ட. இப்ப என்ன செய்யறது? பெட்டி எடுத்துட்டு வந்தோம்னா வெறும் பெட்டியை தான் எடுத்துட்டு வரணும். அதை தூக்கி இவர்கிட்ட கொடுத்தா நம்ம மூஞ்சிலே விட்டறிஞ்சிருவாரு. அப்புறமா என்ன செய்ய முடியும் நம்மளால? இவன் வேற இந்த மாசம் கடைசி தான் அந்த காசை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கா. அது வரை எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் நினைச்சேனே. இப்ப இவர் என்னன்னு பார்த்தா இப்ப வந்து கேட்டுட்டு நிக்காரு திடீர்னு. இந்த மனுஷனை நம்பி ஒண்ணும் பண்ண முடியாது போலயே. அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுல சொன்னாரு. இவர் எதுவும் பேசி கன்வின்ஸும் பண்ண முடியாது. நம்ம பேச்ச கேட்கறவரா இவரு? ஏற்கனவே சொல்லியாச்சு, அதுக்கு மீறியும் காசை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. இப்ப என்ன செய்ய போற ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இப்ப மட்டும் நான் வெறும் பொட்டியை கொண்டு வந்து கொடுத்தா என் மூஞ்சில தான் விட்டறிவாரு. அது எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன செய்யறது? பூமாரி, நல்லா யோசி, ஏதாவது சொல்லி சமாளி. வேற வழி இல்ல பூமாரி. இல்லன்னு வை, அவ்வளவுதான். உன்னதானே சொல்றேன், போய் எடுத்துட்டு வரியா இல்ல நானே போய் எடுத்துக்கிட்டவா? ரூம்ல தானே வச்சிருக்க, தள்ளு. ஏங்க இப்படி பண்றீங்க? இருங்க, இப்படி எல்லாம் அவசரமா படக்கூடாதுங்க. நான் மெதுவா போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இங்க இருங்க, சரியா? நான் வர நீங்க அங்க வரக்கூடாது சொல்லிட்டேன். சரிம்மா தாயி, நான் வரல, நீ போய் எடுத்துட்டு வா. சும்மா ஏதாவது பேசிட்டே இருப்பா. ஏண்டா இவளுக்கு என்ன ஆச்சு? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? காசு கொடுத்த காசு தானே கேக்குறேன், அதை எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன பேச்சு பேசுறான்னு பாருங்கம்மா. பூமாரி இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. அவ இந்த மாதிரி எல்லாம் நல்ல நாள் அதெல்லாம் பார்க்கவும் மாட்டா. உடனே டக்குன்னு எடுத்துக்கொண்டு கொடுத்துருவாள. திடீர்னு எதுக்கு இப்படி சொல்றா? அதான் எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. காசை ஒழுங்கா கொடுத்தியா இல்லையா அவன்கிட்ட? அம்மா, அவகிட்ட தான் கொடுத்தேன். ஒரு பெட்டியில தான் போட்டு கொடுத்தேன். 5 லட்சத்தை பத்திரமா வச்சிருப்பியான்னு கேட்கவும் செஞ்சேன். ஆன்ட்டு தலை வர ஆட்டினான். கரெக்டா தான் வச்சிருப்பா. அவகிட்ட அன்னைக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு அப்புறமா வாங்கினேன். அதை கரெக்டா தான் தந்தான். அதனால இந்த காசையும் கரெக்டா தான் வச்சிருப்பா. ஆபீஸ்ல வச்சா அப்படி இப்படின்னு எதுலையாவது செலவாயிடும். அதனாலதான் இவ கையில கொடுத்து வச்சிருந்தேன். சரிடா, இப்ப நான் ஒன்னும் சொல்லல. ஆனா அவ பிஹேவியர் ஒன்னும் சரியில்லையே. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. காசு கையில வச்சிருக்காளா இல்ல அவ ஏதாவது செலவு பண்ணிட்டாளான்னு தெரியலையே. உனக்கு ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல? சாச்சா, பூமாரி எல்லாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. அவ என்ன அனு மாதிரியா கொடுத்த காசை அங்கங்க அனாவசிய செலவு பண்றதுக்கு? பூமாரிக்கெல்லாம் அந்த மாதிரி குணமே கிடையாது. அவ ரொம்ப நல்லவ. அவ பத்திரமா தான் வச்சிருப்பா. அடுத்தவங்க காசுல யாராச்சும் கை வைப்பாங்களா? அது எனக்கும் தெரியும் தான், பூமாரி அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்ட்டு. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல காசு எங்கேயாச்சும் காணாக்கிட்டானா என்ன பண்ணுவ? பூமாரி எப்பவுமே பத்திரமா தான் வச்சிருப்பா. அன்னைக்கு கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். அங்கதான் வச்சிருந்தான், எண்ணிக்கிட்டு இருந்தா. என்னன்னு கூட கேட்டேன், டெய்லியும் எடுத்து எண்ணிட்டு இருக்கியேன்ட்டு. பத்திரமா இருக்கான்னு பாக்குறேன்னு சொன்னான். அவ இப்படிப்பட்டவ, அப்ப எப்படி வச்சிருப்பா காசை? சரி சரி, அப்ப ஏன் இப்போ இப்படி நடந்துக்கிறான்னு தான் புரிய மாட்டேங்கி. அவ ஏதோ ஷாக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நான் காசை கேட்டோன்னே வேற எதுக்கோ தான் கேக்குறேன்ட்டு. அவ ஷாக் எல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா எடுத்துட்டு வருவா. நீங்க வேணா பாருங்களேன். என்ன பூமாரி வெறுங்கை வீசிட்டு வந்து நிக்கிற? என்னங்க? அது வந்து